சார் இப்போ பொதுவாக வந்து ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னா எதெல்லாம் சார் செக் பண்ணி வாங்கணும் லீகலாக? முதல்ல நிலம் வாங்கணும்னா ரெஜிஸ்டர்டு டீடை செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பட்டா ரெவென்யூ ரெக்கார்ட்ஸை செக் பண்ணணும். இந்த ரெண்டு வந்து முதல்ல. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்தில் வந்து அந்த வில்லங்க சான்றிதழ் ஈசி போட்டு பார்க்கணும். ஈசின்றது வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போடலாம், ஆன்லைனில் இருக்குது. அதுக்கப்புறம் மேனுவல் ஈஸியும் போட்டு பார்க்கணும். ஒரு பர்டிகுலர் கால 90களுக்கு முன்னாடி வந்து கம்ப்யூட்டர் கிடையாது இல்லையா, அப்போ இருக்கிறதுல வந்து மேனுவலாக தான் இருக்கும், எல்லாமே புத்தகத்தில் இருக்கும். அந்த புத்தகத்தில் இருக்கிறத வந்து நம்ம ஈஸியாக எடுத்து பண்ண முடியும். அந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வில்லங்க சான்றிதழ் வந்து தனியாக பண்ணணும். அதை மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 1990களுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் வந்து மேனுவலாக பார்த்து அது ஒரு 30 வருஷம் 60 வருஷம் போடணும்னா போட்டு கையில் வச்சுக்கிட்டு அதில் ஒரு பத்திரமா இது வந்து யாருக்கிட்ட இருந்தது பின்னாடி இருந்து போகணும். முதல்ல இப்போ ஒரு பத்திரம் இருக்கா, அந்த பத்திரத்துலேருந்து பின்னாடி அதை யார் அதுக்கு முன்னாடி வச்சுருந்தா, அதுக்கு முன்னாடி யார் அந்த ப்ராப்பர்ட்டியை ஹோல்டு பண்ணது, அதுக்கு முன்னாடி யார் அந்த ப்ராப்பர்ட்டியை நிர்வகிச்சது அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது பாகப்பிரிவினையிலேருந்து வந்திருக்கும், ஒரு சிலது கிஃப்டாக வந்திருக்கும், ஒரு சிலது வந்து கேஸில் ஜெயிச்சு கூட அந்த ரெண்டு பேருக்கு இடையில் வழக்கு நடந்திருக்கும், அதில் கேஸில் ஜெயிச்சு வந்திருப்பாங்க. அப்படி எப்படி வந்ததுன்னு அதில் பார்க்கணும். அதே மாதிரி ரெவென்யூ ரெக்கார்ட்லையும் பார்க்கணும். இப்போ பட்டா யார் பேரில் இருக்குது, அதுக்கு முன்னாடி யார் பேரில் இருந்தது அப்படின்ற அந்த டீட்டெயில் கம்ப்ளீட்டாக இருக்கணும். ரெண்டாவது ஜோன் செக் பண்ணணும். அது வந்து ரெசிடென்ஷியலா, கமர்ஷியலா, இல்லை இண்டஸ்ட்ரியலா, இல்லை மிக்சட் ஜோனா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும். இப்படி நீங்கள் செக் பண்ணுறது வந்து பண்ணும்போது அது வந்து எந்த வகையான அது நிலம்னு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் அது அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு நஞ்சை நிலத்தை வாங்கிட்டு அதில் வீடு கட்ட முடியாது, நீங்கள் வீடு கட்டக்கூடாது, தவறு. அது வந்து விவசாய நிலம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் இடம்னு அது கிளாஸிஃபை ஆகிருக்குன்னா அங்கே போய் நான் ஃபேக்ட்ரி கட்டுறேன், கமர்ஷியல் இது கட்டுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ண முடியாது. ஸோ நிலம் வந்து அதை வில்லங்கமே இல்லாமல் இருந்தாலும் கூட இதில் ஒரு சில விஷயங்கள் கமர்ஷியலா, இண்டஸ்ட்ரியலா, இல்லை வேறு என்ன அப்படின்றத பார்க்கணும். பக்கத்தில் அரசாங்க நிலங்கள் ஏதாவது இருக்கா, புறம்போக்கு இடங்கள் எதுவும் இருக்கா, இல்லை நீர்நிலைகள் ஏதாவது இருக்கா, சுடுகாடு சம்மந்தமான ஏதாவது இடம் இருக்கா. இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பட்டாலாம் போட்டிருப்பாங்க, அதில் வந்து யாருமே ஒன்றும் இப்போ நடந்து போய்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு பர்டிகுலர் அரசாங்க இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சுடுகாட்டுக்கு போகிற வழின்னு வச்சுக்கோங்க, வழியாக வந்து ஒரு 7 வருஷம் பயன்படுத்திட்டாங்கன்னா உங்கள் பட்டா நிலமாக இருக்காது. அது அந்த இடத்துல வந்து மாறுதல் செய்யப்படும். அதெல்லாம் வந்து ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக பார்த்து இதை வந்து பண்ணலாம். பல பேர் என்ன நினைப்பாங்க, நம்மளே இதெல்லாம் பார்த்துடலாம் இது சொன்ன உடனே. பட் எப்போதுமே இதெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா லீவ் இட் டு த ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவோம். எப்போதுமே அந்த நிபுணரிடம் விட்டு விடுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான். அந்த நிபுணர்கிட்ட நீங்கள் விட்டிங்கன்னா, ஏன்னா அவங்க பல டாக்குமெண்ட்டை பார்த்து பழக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிபுணர்கிட்ட, அதாவது ஒரு வக்கீல்கிட்ட, அட்வொகேட்டை கொடுத்து, அதுவும் அது சம்மந்தமாக பார்க்குறவங்ககிட்ட கொடுத்து இதை செஞ்சிங்கன்னா தான் அந்தந்த லேண்டில் வந்து உங்களுக்கு சேஃபாக வாங்க முடியும். இல்லைனா ஏதாவது நடுவில் வில்லங்கங்கள் வரும்போது அதை சமாளிக்கிறதுன்றது பெரும் சிரமமாக இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்த பணத்தையும் போட்டு நம்ம சம்பாதிச்ச பணத்தை வந்து போட்டு அது பண்ணும்போது பெரிய மன உளைச்சலுக்கு ஆவாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த பத்திரத்தையும் ரெவென்யூ ரெக்கார்டில் பார்த்து வாங்கணுன்றது தான் என்னுடைய அறிவுரை. சார், இப்போ இந்த விஷயத்தில் நம்ம கோர்ட்டில் பார்க்கும்போது கேசஸில் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நாங்கள் செக் பண்ணோங்க, ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு வழக்கறிஞர்கள் அதை சரியாக பார்க்கல அப்படின்னு அர்த்தம் ஆயிருங்களா, இல்லை அதை தாண்டியும் சில பிரச்சனைகள் இருக்குதா? ஒரு சில நேரங்களில் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுக்கறதில்ல. பொதுவாக வழக்கறிஞர்கள் எப்படி பார்ப்பாங்க, ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரிஜினலாக கொடுக்க போகிறீங்க கிடையாது. அதில் உள்ள நகல் தான் நீங்கள் கொடுப்பீங்க. நகலை கொடுத்து பார்க்கும்போது அதில் ஃபுல்லாக எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும், பக்காவாக வரும். இதில் ஒரிஜினலில் வேறு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வாங்கியிருக்க டீட்லேயே வந்து ஒரிஜினலில் வேறு இருந்தாலோ வேறு ஏதாவது உள் பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லேண்ட் அக்வசிஷன், அரசாங்கம் வந்து தனக்கு தேவையான நிலத்தை வந்து பறிமுதல் பண்ண முடியும். அரசாங்கம் கேட்டால் நீங்கள் உங்கள் பட்டா நிலத்தையும் கொடுத்து தான் ஆகணும். அப்போது நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க, ஒரு 5 வருஷம் கழித்து அரசாங்கம் வந்து இந்த இடத்த வேணும்னு எடுக்குது. அப்போ யாரும் அது வந்து யாருமே பொறுப்பு கிடையாது அந்த இடத்துல. அது வந்து காட்ஸ் ஆக்ட்னு சொல்லுவோம். அந்த இடம் வந்து அரசாங்கத்துக்கு தான் போகணும்னா நீங்கள் வந்து எதிர்த்து நீங்கள் முறையிடணும். ஒன்று நம்பர் 1. அது இல்லாமல் வேறு சில ஊழல்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ சமீபத்தில் கூட ஒரு கோயில் நிலத்தை பட்டா போட்டு அரசாங்க அதிகாரிகளும் இப்போ தனியாரும் அந்த கோயில் நிர்வாகத்தினரும் சேர்ந்து பண்ணிட்டாங்கன்னு ஒரு வழக்கு வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில். ஓகே, அப்போ அதில் பார்க்கும்போது என்னென்னா, பட்டாவா அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டு அந்த பட்டா புறம்போக்கு நிலம்னு சொல்லி அதுக்கப்புறமா பட்டா கொடுத்து அந்த பட்டாவை வந்து பத்திரப்பதிவு பண்ணி
அடுத்தடுத்து ஒரு 4-5 கை மாறி கடைசியில் இப்போ வாங்கியிருக்கவர் சொல்கிறார், ஏங்க நான் எல்லாமே லீகலாக நான் ஒரு 40 வருஷம் செக் பண்ணேன், ஆனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்ட இடம். ஒரு யாரோ ஒரு ஆளை ஒரு கொடுக்கப்பட்ட இடத்த, கோயில் இடத்த வந்து கொஞ்சம் காலம் வந்து இந்த கோயில் நிர்வாகம் வந்து சரியாக பராமரிக்கலையோ இல்லை அந்த இடத்துல என்ன தவறு நடந்ததுன்னு நமக்கு தெரியல, பராமரிக்காமல் இருந்து அதை வந்து புறம்போக்கு இடம்னு அறிவிக்கப்பட்டு அந்த புறம்போக்கு இடத்துல 4 பேர் வீடை கட்டி அதில் வந்து ஒரு பட்டா வாங்கி அந்த பட்டாவே வந்து தவறு கொஞ்ச நாள் கழித்து, கொஞ்சம் வருஷங்கள், பல வருஷங்கள் கழித்து திருப்பி அதை வந்து இதாகும். அதனால் இதை வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா நாங்கள் 30 வருஷம் 40 வருஷம்னு சொல்கிறதுக்கு அதுக்கு தான் அந்த முக்கியமாக அறிவுறுத்துறது என்னென்னா, நீங்கள் ரெகுலர் கம்ப்யூட்டர் ஈஸி இல்லாமல் பழைய 1950-60களில் இருந்து நீங்கள் பார்த்தா நல்லதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா மேலோட்டமாக நீங்கள் ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் பின்னாடி அதோடைய நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கும்போது தான் அது உண்மையிலேயே அது வந்து நமக்கு உண்டான சொத்தா அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் அதை வந்து சர்வ ஜாக்கிரதையாக தான் பார்க்கணும். நீங்கள் வக்கீல்கிட்ட கொடுத்துட்டோம் சார் ரைட்டு ஓகே அப்படின்னு இருக்க முடியாது. நீங்கள் வந்து அதுக்கு உண்டான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே ஒரு நிலம் வாங்குறீங்கன்னா அதில் வந்து யார்கிட்ட எந்தெந்த வருஷம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலே போதுமே. இல்லை லீகல் ஒப்பீனியன் கொடுத்தாலே நமக்கு இந்தந்த வருஷத்தில் இவங்க வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு அதுலேயே இருக்கும். அதுலேயாவது நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் சொல்லுங்கள் 1980 வரைக்கும் போட்டிருக்கீங்க சார், 1960 யார்கிட்ட இருந்தது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி கேள்வி எழுப்பும்போது தான் உங்களுக்கு அது உண்டான விடை கிடைக்கும். அதனால் கொஞ்சம் விவரமாக இருந்தீங்கன்னா எப்போதுமே பிரச்சனைகள் வந்து தவிர்க்கலாம். சார் இப்போ இந்த நீங்கள் சொன்ன விவரங்கள் எல்லாமே நிலம் வாங்குறதுக்கு மட்டும்தான் பொருந்துமா, இல்லை வீடு இல்லை ஃப்ளாட் இந்த மாதிரி வாங்கினாலும் இதுதான் பொருத்தம்? எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். நீங்கள் வந்து இது வீடு வாங்கினாலும் சரி, நிலம் வாங்கினாலும் சரி, அதோட ரெவென்யூ ரெக்கார்ட்ஸு எல்லாத்தையும் செக் பண்ணி தரவாக பார்க்கணும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க இது வந்து ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன், இதில் வந்து 100 வருட பாரம்பரியம் மிக்கது, எந்த பாரம்பரியம் மிக்க எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து டாக்குமெண்ட் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. அதுக்கப்புறம் லபோதிபோன் இந்த இடத்துல என்னங்க இவ்வளோ ரெப்யூட்டட் கன்சர்ன் நினச்சோம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க பல பேர். அதனால் அதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. அது மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, சார் நான் பார்த்துட்டேன் சார் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஓ அவங்க பார்த்துட்டாங்க, நமக்கு இது 10,000-15,000 செலவு. அதாவது யானை வாங்கிடுவாங்க, ஆனால் அந்த அங்குசத்தை வாங்குறதுக்கு வருத்தப்பட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. நீங்கள் நிலம் அவ்வளோ காசு போட்டு நீங்கள் வாங்கும்போது அதுக்குண்டான லீகல் ஒப்பீனியன் தரவாக செக் பண்ணி வாங்குறது தான் பாதுகாப்பு. இப்போ நிலம் சார்ந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்ளலாம். 100% நிலம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைனாலும் நீங்கள் அணுகலாம். ஒன்று அதுக்குண்டான தீர்வை, உடனடி தீர்வை உங்களுக்கு சொல்லிடுவோம். அப்படி இல்லைனா இதை நீதிமன்றம் போய் தான் இதை வழக்கை சரி பண்ணோம், அதுக்கும் சொல்லுவோம். அது இல்லாமல் நீங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அதை என்ன பண்ணணுன்றதையும் உங்களுக்கு சொல்லுவோம். உச்சநீதிமன்றத்துலேயும் நாங்கள் வழக்காடி உங்களுக்கு உண்டான நீதியை வந்து நாங்கள் பெற்று தருவோம். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலோ இல்லை இது சம்பந்தமான பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தாலோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.